ஹalleluya குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு முறையாக எல்லாருமாய் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கடைசி வாரம், இந்த உலகத்தில் செலவிட்ட கடைசி வாரத்திலே நடந்த சம்பவங்களை நினைவு கூறுகிறோம், கற்றுக்கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். தேவனின் அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய ஞானத்தையும் அறியும்படியாக இந்த 7 நாட்களில் ஆல்ரெடி ஞாயிறு, திங்கள் முடித்துவிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு வந்திருக்கின்றோம். இந்த நாளில் திங்கள், செவ்வாய் என்று பைபிள்ல எழுதவில்லை, ஆனால் அங்கே ஞாயிற்றுக்கிழமை என்ற வார்த்தை இருக்கிறது. அங்கிருந்து நாம கணக்கு போட்டுக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைக்கு இன்னொரு நாளில் நடந்த சம்பவங்களை தியானிப்போம். பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. நாட்கள் கடந்து போகையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய உம்முடைய அடிசுவடுகளில் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கையிலே முக்கியமா உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற உதவி செய்யுங்க என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். மறுநாள் காலையில் அவர்கள் அந்த வழியிலே போகையில், அதாவது செவ்வாய் காலை, அவ்வழியாக போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு கூட அது பட்டு போயிருந்த போது அதை கண்ட பேதுரு அவைகளை நினைவு கூர்ந்து, ரபி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அப்படியாக அவரிடத்துல சொன்ன போது அவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே விழு என்றால் அது விழுந்து போகும். நீங்கள் ஜெபம் செய்யும் போது விசுவாசத்தோடு செய்யுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும், அப்படியாக இருக்கும்போது அந்த வார்த்தைகளின் மீது ஒரு வல்லமை இருக்கும் என்று அவர்களுக்கு அநேக காரியங்களை போதிக்கின்றார். அவர்களுக்கு எதுவும் கிளாஸ் ரூம் இல்லை, அவர்களுக்கு சேர்ஸ் இல்லை. அவர் வழியிலே நடந்து கொண்டு அநேக விஷயங்களை தன்னுடைய சீஷருக்கு போதிக்கின்றார். எருசலேமுக்கு அவர்கள் வந்தார்கள். எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, முந்தைய நாளில் நடந்ததில்லையா, அவர் காசுக்காரர் எல்லாரையும் துரத்திவிட்டு புறாக்களை அவர் பறக்க விட்டு விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் சாட்டை எடுத்துக்கொண்டு துரத்தினார் இல்லையா? அந்த வேத பாரகர் கேட்கிறாங்க, நீர் எந்த அதிகாரத்தால் இவைகளை செய்கிறீர்? உமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பிரதான ஆசாரியர்கள் நாங்க இருக்கிறோம். நீர் எந்த அதிகாரத்தால் வந்து இவைகளை செய்கிறீர் என்று ஆண்டவரை கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், ஞான ஸ்நானம் கொடுக்கும் யோவான் எந்த அதிகாரத்தோட ஊழியம் செய்தாரு, ஞான ஸ்நானம் கொடுத்தார்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்றாரு. அவங்க இந்த கேள்விக்கு மாட்டிக்கொண்டாங்க. அவர் தேவனாலே உண்டானவர் என்று சொன்னால் பின்ன ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பார் இல்லையா? அவர் ஃபேக், அவர் தவறான தீர்க்கதரிசி என்று சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் அவர் தீர்க்கதரிசி என்று நம்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், கண்ணார பார்த்தார்கள், ஜனக்கூட்டங்கள் அவரை பின்பற்றுகிறது. அவர்களுக்காக இவங்க பயப்படுகிறார்கள். எங்களுக்கு தெரியாது என்று சிம்பிளா சொல்லிவிட்டார்கள். இந்த கிறுக்குத்தனமான கேள்வி கேட்கிறவர்களுக்கு நாம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வாயிலிருந்தே பதில் வரும்படியாக இன்னொரு சின்ன கேள்வி எழுப்பினால் போதுமானது. கர்த்தரிடத்துல பார்த்து கற்றுக்கொள்ளணும். மூடனோடு வாதம் வைத்துக் கொண்டால் நீ மூடனாகி விடுவாய். அதே நேரத்திலே நீ மூடனுக்கு பதில் சொல்லாவிட்டால் அவன் ரொம்ப ஞானி என்று நினைப்பான். ஆகவே எப்படி ஞானத்தோடு மூடனுடைய வாயை அடைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இதை செய்தார். எங்களுக்கு தெரியாது, எங்களால் சொல்ல முடியாது என்றார்கள். அப்பொழுது நானும் சொல்ல மாட்டேன் என்றார். அதோடு கதை முடிந்தது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல பாருங்க, சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் என்று சில பிரிவுகள் இருக்குது. பிரதான ஆசாரியர் என்பவங்க முக்கியமானவங்க, ஆசாரியர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள். வேத பாரகர் என்றால் அப்பொழுது பிரிண்டிங் இல்லையாகவே, பிரிண்டட் பைபிள்ஸ் இல்லையாகவே, அவங்க வேலை என்னவென்றால் மோசே எழுதிய 5 ஆகமங்களை அது
அப்போது நியாயப்பிரமாணம். அந்த 5 ஆகமங்களை அவங்க எழுதி கொண்டே இருப்பாங்க. எழுதியவைகளை மற்றவர்களுக்கும் மற்ற ஜெபாலயங்களுக்கும் பகிர்வார்கள், எல்லாரும் வாசிக்கும்படி. அவங்க வேலை எப்பொழுதும் அந்த வேத வசனங்களை எழுதுவது. அப்படி என்றால் அது மனப்பாடம் செய்வதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர்களுக்கு அந்த எழுத்துக்களோடு கூட நன்றாய் தெரியும் நியாயப்பிரமாணம். அவங்க வேத பாரகர். பரிசேயர் என்றால் அதை அவர்கள் வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். 24 மணி நேரமும் அந்த மோசே எழுதிய ஆகமங்களை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொன்றையும் அதில் இருக்கிறவைகளை ஆராய்ந்து பார்த்து அதை பின்பற்றுவதற்கு முயற்சிப்பார்கள். அதே நேரத்தில் இன்னும் சதுசேயர் என்று சொன்னால், இந்த பரிசேயர்ல இவங்க ஒரு பிரிவு. என்னவென்றால், இந்த பரிசேயர் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவர்களை அப்படியே எழுத்தின்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். சதுசேயர்கள் என்னமோ கொஞ்சம் அங்கே ஆச்சாரங்கள், முறைமைகள், வழக்கங்களை வைத்து அவங்க அந்த எழுதியதை மாத்திரமல்ல அந்த விவரத்தையும் கூட ஏற்றுக்கொள்கிறவர்கள். எடுத்துக்காட்டுக்கு, கண்களை மூடுங்க ஜெபிப்போம் என்று சொல்லுவோம். கண்களை மூட சொல்லி பைபிள்ல எங்கேயுமே இல்லை. ஜெபம் முடிந்ததும் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் சொல்ல வேண்டும் என்று கண்டிப்பாய் பைபிள்ல எங்கேயும் இல்லை. அதை ஒரு வழக்கமாய் இப்படி சிலவற்றை, ஒரு சில காரியங்களை நாம கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சபை ஆராதனையில இணைத்துக் கொள்கிறோம். இப்படி சதுசேயர்கள் இவர்கள் சில ஆச்சாரங்களை அதில் சேர்ப்பாங்க. பரிசேயர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, இவங்களுக்கு ஆகாது. சோ இவங்க எல்லாரும் ஒன்றாகிட்டாங்க. ஆண்டவரிடத்தில் வரும்போது பிரதான ஆசாரியரும் வந்து நீர் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர் என்று கேள்வி எழுப்புகிறாங்க. அதன் பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இவரை ஆண்டவரை வார்த்தைகளால் பிடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. நீங்க இங்க 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தால், அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் ஒரு சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். ஏரோதியர் என்று இன்னொரு வகை இருக்கிறாங்க. இவர்கள் அரசாங்கத்தின் பட்சத்தில் மற்றும் இவங்க ஆலயத்தையும் அரசாங்கத்தையும் இணைக்கிறவர்கள் இவர்கள். பாருங்க, நமக்கு கூட சிலர் இருப்பாங்க. கிறிஸ்தவங்க தரப்பிலே அதிகாரிகள் இருப்பாங்க, அரசாங்கத்தில். அப்படியாய் இவங்க யூதரின் தரப்பிலே, ஏரோது அரசின் தரப்பிலே ஒரு சிலர் அங்க இருக்கிறாங்க. அவங்க ஏரோதியர். அவங்க வந்து சொல்லுகிறாங்க, அவர்கள் வந்து, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் என்று அறிவோம் என்று அவரை கொஞ்சம் புகழ்வது போல புகழ்ந்து, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா? அப்படி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? ராயனுக்கு வரி கொடுக்கலாமா? ராயனுக்கு கொடுக்கணுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீ ராஜாவுக்கு விரோதமாய் பேசுகிறாய் என்று. ராயனுக்கு கொடுக்கலாம் என்றால் பின்பு யாரு தேவனுக்கு கொடுப்பார்கள் என்று அவரை சிக்கலில் வைக்க கேள்வி கேட்கிறாங்க. பா இந்த டிபேட்ஸ் நடக்குது பாருங்க. மனிதர்களை ஆன்சருக்காக அல்ல கேள்வி கேட்பது, மற்றவர்களை சிக்கலில் வைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்பது. பாருங்க, நாம் அதை அவாய்ட் செய்வது, நாம் அதை அவைகளை உற்சாகப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எவ்வளவு வாதனை செய்தாலும் ஒருவரை ஒத்துக்கொள்ள செய்ய முடியாது. ஒத்துக்கொள்ள செய்வது பரிசுத்த ஆவியானவரின் வேலை. நீங்க எவ்வளவு விவரித்தாலும் மூடனுடைய மனதை திறக்க முடியாது. ஆனால் ஜெபித்தால் அவங்க இதயத்துல தேவன் காரியத்தை செய்வாராகவே. நீங்க எதோ செய்து அவங்களுக்கு நிரூபணங்களை காண்பித்து யாரையும் பலவந்தமா இயேசு ஆண்டவருடைய பக்கம் திருப்ப முடியாது. இயேசுவே ஆண்டவர் என்று ஒத்துக்கொள்ள செய்ய முடியாது. இயேசுவே இரட்சகர் என்று யாராவது வாய் மூலமாய் ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலம் தொடப்பட்டவர்கள் மாத்திரமே. ஆண்டவர் அவர்களுக்கு அனாவசியமான பதில்களை கொடுக்கவில்லை. உங்களிடத்தில் இருக்கிற ஒரு பணத்தை கொண்டு வாருங்கள் என்றார். இந்த நாணயத்தின் மேல் யாருடைய சின்னம் இருக்கிறது, யாருடைய முத்திரை இது? ராயனுடையது என்றார்கள். அப்படி என்றால் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள். உங்க தானியத்தின் மீது யார் முத்திரை உண்டு? உங்க பயிர் மீது என்ன முத்திரை இருக்கிறது? பயிரை விளைவிக்கிறவர் யாரு? அது தேவனே அல்லவா? நீங்க விதை போட்டீர்கள். மழை பெய்ய செய்கிறவர், வெயிலை வர செய்கிறவர், அது முளைக்கும்படி செய்கிறவர் தேவனாகவே. தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள் என்று அவர்களோடு சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமட்டாங்க. அதற்குள்ள இன்னொரு பிரிவு வருகிறாங்க. இவங்க உயிர் தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவங்க சதுசேயர்கள், ஆச்சாரங்களை பின்பற்றுகிறவங்க. அவங்க சொன்னாங்க, போதகரே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, பதில் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு
ஒரு மனிதனின் மனைவி இறந்து விட்டார்கள். மறிக்கும் போது அவர்களுக்கு சந்தானம் இல்லாத போது அவர்கள் சகோதரர் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த காலத்திலே அந்த வம்சம்லயே அவங்க தம்பி திருமணம் செய்து கொள்ளலாம். அதே வம்சத்திலிருந்து வர வேண்டும். அந்த தம்பியும் மறித்து போனான். இன்னொரு தம்பி திருமணம் செய்தான். இன்னொரு தம்பி திருமணம் செய்தான். இப்படியாக 7 பேர் திருமணம் செய்து 7 பேர் மறித்தார்கள். பரலோகத்திலே இவள் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்று பெருசா அறிவாய் கேள்வி கேட்கிறோம் என்று நினைத்து, பரலோகத்திலே இங்க எல்லாரும் பரலோகம் சென்றால் அங்க யாருக்கு இவள் மனைவியாக இருப்பாள் என்று கேள்வி கேட்ட போது ஆண்டவர் சொன்ன பதில் 24வது வசனங்க. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால், வேத வாக்கியம் தெரியாது, வசனம் தெரியாது, தேவனுடைய வல்லமையும் தெரியாது. இவங்க வேத வாக்கியங்கள் அல்ல, ஆச்சாரங்களை பின்பற்றுவாங்க. வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது இந்த சத்தியங்கள் எல்லாம், அல்லது தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்லது வேத வாக்கியங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு வசனமே தெரியவில்லைங்க. வசனம் அறிவோம் என்பவர்களுக்கு தேவனின் வல்லமை தெரியாது, எடுத்துக்களை பிடித்துக் கொள்வாங்க. இன்றைக்கு அந்நியர் கூட தேவனுடைய வசனத்தை வாசித்து இஷ்டம் போல விமர்சிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவ வல்லமை தெரியாது, அந்த வசனத்தில் இருக்கிற மர்மம் தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட மடத்தனமான கேள்விகள் இருக்கும். பரலோகத்திலே பெண் கொடுப்பதும் பெண் எடுத்துக் கொள்வதும் இருக்காது. பரலோகம் என்பது அது தேவனுடைய பரிசுத்த நிலையம். அங்கே நாம தேவனின் பிள்ளைகள். என்னங்க, பாய்ஸ் ஹை ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் என்று அவங்க வாலிப வயதுல வரும்போது வைக்கிறாங்க. கிண்டர் கார்டன்ல கூட பாய்ஸ் கிண்டர் கார்டன், கேர்ள்ஸ் கிண்டர் கார்டன் என்று சொல்லுவாங்களா? அந்த ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது, அந்த செக்ஷுவல் விஷயம் எண்ணமே இருக்காது. நாம தேவனுடைய பிள்ளைகள். அங்கே போன பிறகு திரும்பவும் திருமணங்கள், திரும்ப பிள்ளைகள், திரும்ப குடும்பங்கள் இருக்கும் என்று நினைக்கிறாங்க பரலோகத்துல. நம்ம தேசத்துல அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது இல்லையா? பரலோகம் என்றால் திரும்பவும் இதே வாழ்க்கை கிடையாது. நாம மகிமையின் சரீரத்தை பெறுவோம். பசி இல்லாத, தாகம் இல்லாத, மரணமில்லா, வியாதி இல்லாத, என்றைக்கும் வாழும் வாழ்க்கை அது. பரலோகத்தில் அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். தூதர்கள், தேவ தூதர்கள். ஆனா பெண்ணா என்றால் there is no sex. அவைகளுக்கு பாலினம் கிடையாது. அப்படி என்றால் தவறாக நினைக்க வேண்டாம். இப்போது ஏதோ புதிதாக பெயர்ல வைக்கிறாங்க, அப்படி இப்படி இல்லாம இருப்பது. அப்படியாக அல்ல, அவளுக்கு செக்ஸே கிடையாது. சூரியன் ஆனா பெண்ணா, சந்திரன் ஆனா பெண்ணா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? There is no gender for them. Creation. அப்படியே தேவனின் தூதர்கள் போல இருப்போம், பிள்ளைகளைப் போல இருப்போம், பரிசுத்தர்களாய் இருப்போம். சரீர சம்பந்தமான சம்பந்தங்கள் அங்கே இருக்காது. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாய், தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்று பதில் சொன்னார். அவங்களுக்கு அதற்கு பதில் என்ன சொல்ல வேண்டுமோ தெரியவில்லை. அவங்க அமைதியாக நின்று விட்டார்கள். அடுத்து பாருங்க, வேத பாரகர்கள் வருகிறாங்க. 28 வேத பாரகர் நீர் நன்றாய் சொன்னீர், ஆனால் கற்பனைகளில் முதன்மையான கற்பனை என்ன என்று கேட்டார்கள். 10 கட்டளைகளில் பிரதானமான கற்பனை எது என்று கேட்டால் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இது முதலாம் கற்பனை. உன்னை போல் உன் பிறனை நேசிக்க வேண்டும் என்பது 2வது கற்பனை என்று சொன்ன போது அவங்க என்ன பதில் சொல்ல வேண்டும் அவங்களுக்கு தெரியவில்லை. என்னங்க, அவர்கள் நீர் நன்றாய் சொன்னீர், சத்தியமே சொன்னீர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி அவன் விவேகமாய் பதில் சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இல்லை. பாருங்க, ஆண்டவர் அவர்கள் எல்லாருடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தார். அவர்களுக்கு சரியான பதில்களை கொடுத்து சென்றார். அதன் பிறகு அவர் சீஷரோடு அநேக விஷயங்கள் பேசுகிறார். இந்த அதிகாரம் எல்லாம் நீங்க வாசிங்க. சீஷருக்கு அவர் வருகை குறித்த காரியங்கள் மற்றும் அநேக விஷயங்களை 12ஆம் அதிகாரத்தில் அவர் இன்னும் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். 13ஆம் அதிகாரத்திலும் கூட அநேக விஷயம் அவங்களுக்கு போதிக்கின்றாரு. 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம் என்றால் அங்கு
அந்த வென்ஸ்டே, அந்த புதன்கிழமை அன்று ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடந்ததாக. அங்கே என்ன நடந்தது என்று கர்த்தருக்கு சித்தமானால் நாளை கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஒவ்வொரு கேள்விக்கும் கர்த்தரிடத்துல பதில் இருக்கிறது. நமக்கு கேள்விகள் இருந்தால் ஆண்டவரிடத்துல கேட்டு அறிந்து கொள்வோம். கர்த்தர் கொடுக்கிற பதில்களை நம்பி விசுவாசித்து அவைகளின்படியாக வாழ்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய நாமத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க எங்களுடைய இருதயங்களுக்கு அவசியமான, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாங்கள் சொல்ல வேண்டிய அநேக விஷயங்களை உணர்ந்து கொள்ள நீர் தருகிற கிருபைக்காக நன்றியப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நீரே ஆகையால் எங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வந்து உம்முடைய பதில்களை பெற்றுக்கொள்ள, உம்முடைய விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள உதவும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், பாருங்கள் மற்றும் உங்களுடைய கேள்விகளை 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்கு பதில்களை கொடுக்க முயற்சிக்கின்றோம். உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்காக கர்த்தரை துதிக்க ஆர்வத்தோடு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி செய்வதன் மூலமாக அநேகருக்கு நீங்களும் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. நீங்க எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்க என்ற விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும், உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?